அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. போல் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் பரிபூர்ணமான கடவுளாக மிகுந்த அருளாளராக மிக்க கருணையாளராக கண்ணியமிக்க ஒருவராக அடக்கி ஆளக்கூடிய ஆளுமை உள்ள ஒருவராக நமக்கு வழிகாட்டக்கூடிய நம்முடைய இரட்சகராக இருக்கின்றார். அவர் ஒவ்வொன்றையும் பார்ப்பவர், அறிபவர், முதன்மையானவராக இருக்கின்றார். அதே சமயத்தில் அவர் முடிவானவராகவும் இருக்கின்றார். சர்வ வல்லமையுடைய சக்தியுடைய பெருந்தன்மையாளராகிய நம்முடைய படைப்பாளரை இங்கே நாம் நினைவுகூறுவதற்காக, அவருடைய வார்த்தைகளிலிருந்து சட்டத்திட்டங்களை வரம்புகளை தெரிந்து கொள்வதற்காக, அவரை புகழ்வதற்காக, அவரை போற்றுவதற்காக, அவரை மெச்சுவதற்காக, அவரை துதிப்பதற்காக, அவரை மட்டும் கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்காக இந்த ஜும்மாவிலே நாம் அனைவரும் ஒன்று குழுமியிருக்கின்றோம். அவரை மட்டும் அடையாளம் கொண்டவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி நமக்கு மாபெரும் அருளும் கருணையும் செய்திருக்கின்றார். அவரை மட்டும் வழிபடக்கூடிய ஒரு சமுதாயமாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கின்றார். ஏராளமான மக்கள் மத்தியிலே நம்மை மிக சிறப்பானவர்களாக அவர் ஆக்கி வைத்திருக்கின்றார். அவருக்கு நாம் பெரும் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கின்றோம். நாம் நம்முடைய நன்றியை முழுமையாக செலுத்த முடியவில்லை என்றாலும் கூட நம்மளால் இயன்ற பொழுதெல்லாம் நன்றி செலுத்தி கொண்டே இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு அல்லாஹ் அருளும் கிருபையும் செய்வாராகன்னு சொல்லி நம்ம இந்த ஜும்மாவை தொடங்குவோம். அல்லாஹ்வுடைய மார்க்கமான இந்த சரணடைதலே நம்ம பின்பற்றக்கூடிய ஒரே புத்தகமாக இந்த குர்ஆன் இருக்கிறது. அதாவது மார்க்கத்தின் அடிப்படையான குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம் ஒரு தெளிவான உறுதியான ஒரு அறிவை அடைந்திருக்கின்றோம். அல்லாஹ் நமக்கு அதற்கு மாபெரும் அருளும் கிருபையும் செய்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும், அந்த 114 அத்தியாயங்களிலும் 6346 வசனங்கள் உள்ளதாகவும் நாம் அறிகிறோம். அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக நம்ம என்ன செய்கிறோம், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளிலிருந்து சின்ன சூறா பெரிய சூறா இடைப்பட்டதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக நம்ம கற்றுக்கொண்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம ஒரு ரேண்டமாக எடுக்கும்போது என்ன சூறா வந்திருக்கு, சூறா 6 கால்நடைகள் அல் அன்ஆம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு வந்திருக்கு. நம்ம அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் துவங்குவோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சூரா 6 அல் அன்ஆம் கால்நடைகள் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு இருக்குது. குர்ஆனில் நமக்கு அறிஞ்சிருக்கிறோம். ஏராளமான 114 தலைப்பு இருக்குது. அந்த 114 தலைப்புகளில் மனிதர்கள் அப்படிங்கிற தலைப்பு இருக்குது. அன்னாஸ்ன்னு பார்க்குறோம் 114 கடைசியில். அதே மாதிரி இங்கே வந்து விலங்குகளை பற்றி நாம் பார்க்கக்கூடிய, நம்ம அறிஞ்ச, நம்மளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு படைப்பாக என்ன இருக்குது, விலங்குகள் இருக்குது. அந்த விலங்குகள் ஒரு தலைப்பை அல்லாஹ் கொடுத்துருக்கிறாரு. இந்த விலங்குகள் படிக்கும்பொழுது நமக்கு நிறைய சிந்தனை வரும். விலங்குகள் அப்படின்னா நாம் உண்ணக்கூடிய பிராணிகள் இருக்குது, அது விலங்காக இருக்குது. ஒரு ஆடு, மாடு, ஒட்டகம், இன்னும் ஏராளமான படைப்பு இருக்குது. கடவுள் தடை செய்யாத எந்த ஒன்றும் நிறைய விலங்குகள் இருக்குது. பன்றியின் இறைச்சியை தவிர மற்ற எல்லாமே நமக்கு உண்ணக்கூடிய உணவாக தான் இருக்குது. நாம் தவிர்த்து வாழ்வோம். நம்முடைய பழக்க வழக்கத்துக்கு இல்லாதனால அதை நம்ம தவிர்த்திருக்கமே தவிர, அதே சமயத்தில் அது ஹராமான்னு கேட்டால் ஹராம் இல்லை. ஏன்னா அல்லாஹ் நமக்கு 4 உணவுகளை தவிர எதையுமே நமக்கு தடை செய்யலை. அந்த அடிப்படையில் எந்த ஒரு பிராணியும், நம்ம முயல் கூட சாப்பிட்றோம், பழக்கத்தில் சாப்பிட்ருக்கோம். முயலமாக இருக்கக்கூடிய பூனையை நம்ம என்ன செய்ய சாப்பிட்றதில்ல. ஆனால் அதை பூனைக்கறியையும் விற்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனால் அது ஹராமான்னு கேட்டால் ஹராம் கிடையாது. ஏன்னா அது அல்லாஹ் நமக்கு தடை செய்யலை. 4 உணவை தவிர எதையும் தடை செய்யாத போது நாமளாக என்ன செய்யக்கூடாது, இது ஹராமு இது ஹலால்னு நிர்ணயிக்கக்கூடாது. அல்லாஹ் எதை நமக்கு ஏவிருக்கிறாரோ அதுதான் நமக்கு ஹலாலு. எதை தடை செஞ்சுருக்கிறாரோ அதை தவிர்த்து இருப்பது ஹராமு. அந்த அடிப்படையில் தான் நம்முடைய அல்லாஹ்வுடைய வார்த்தையை வச்சு தீர்மானிக்கிறமே தவிர, சமுதாயத்தில் நம்முடைய முன்னோர் நம்முடைய பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நண்டு நம்ம திங்கிறது இல்லைன்னா, ஒரு காலம் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ 20 வருஷம் முன்னாடி நண்டா அது மக்ரூ என்னது அப்படின்னா வெறுக்கத்தக்கது. ஏன் 4 பிரிவு வச்சுருப்பாங்க. இவங்க சாஃபி, இவங்க ஹனஃபி,
ஹம்பலி, மாலிகி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாலிகெல்லாம் அங்கே அரபு நாடுகளில் இருக்காங்க. நம்ம ஊரில் இந்த கேரளா, இந்த கடலோர பகுதிகளில் வந்து பரப்பப்பட்ட உங்களுடைய மதுஹப் என்ன அப்படின்னா சாஃபின்னு ஒரு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் இந்த இன்றைய தலைமுறைக்கு தெரியுமான்னு தெரில, நம்ம தலைமுறையில் உள்ளது சொல்கிறேன். அப்போ அந்த சாஃபிகளுக்கு பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இதை திங்கணும், அவங்க ஹனஃபி அதை திங்கணும்னு பிரித்து வச்சுருக்காங்க. ஹனஃபிகளுக்கு நண்டு ஹலாலு, சாஃபிகளுக்கு வந்து வெறுக்கத்தக்கது, மக்ரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது மாதிரியான சட்டங்கள்லாம் குரானில் எடுக்கவே முடியாது. நான் அல்லாஹ்வோட தூதரே சொல்கிறாங்க, எப்படி அறியப்பட்ட விஷயம்னு சொல்கிறாங்க, இதை தவிர வேறு எதையும் தடை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம 6ஆம் அத்தியாயத்தில் வசனமே பார்க்குறோம். ஸோ இப்படி இருக்கும் பொழுது அந்த விலங்குகள் நமக்கு நிறைய இருக்குது. நம்முடைய செல்ல பிராணிகள்னு சொல்லக்கூடிய விலங்குகள் இருக்குது, நம்ம வளர்க்கக்கூடிய கால்நடைகள் இருக்குது, நம்ம உணவுக்காகவும் மற்ற பயன்பாட்டுக்காகவும் அதை வச்சுருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு விலங்குகளை பற்றி இங்கே அவங்க சொல்கிறாரு. அதுவும் நம்மளை மாதிரியே ஒரு இயங்கக்கூடிய நடமாடக்கூடிய ஒரு உயிர் ஓட்டமுள்ள ஒரு விலங்காக இருக்குது. அது பார்க்குது, அது கத்துது, அதனுடைய பாசம் மற்ற அதனுடைய விலங்குகளுக்கு தெரியும். அது கூப்பிட்ட மாத்திரத்திலே ஓடி வருது. இல்லை, ஒரு மாடு கத்திச்சுன்னா பார்வையில் தெரியலை, ஆனால் சத்தத்தை கேட்டு ஓடி வருது பாரு தாயை நோக்கி. அப்போ அவருடைய பாசம் அதுக்கு தெரியத்தானே செய்யுது. நம்மளை மாதிரியே உள்ள ஒன்றா தான் இருக்குது. அதுக்கு வந்து வெவ்வேறு விதமாக பார்க்குறோம். ஏன்னா கடவுளை பொறுத்த வரைக்கும் அவர் ஃபாலு லிமா யுரிதுங்கிறார், தான் நாடிதெல்லாம் செய்யக்கூடியவங்கிறார். நம்ம 2 கால் நடக்கிறோம், விலங்குகளுக்கு பாரு 4 கால் உள்ளது இருக்குது இல்லையா. பல விதமான படைப்பு இருக்குல்ல. யானைக்கு பாரு வித்தியாசமாக இருக்குது, தூண் மாதிரி கால்கள் இருக்குது. ஏன்னா அதனுடைய அமைப்பு அப்படி, அந்த பெரிய உடம்புக்கு அப்படி கால் இருந்தால் தான் அது பேலன்ஸ் பண்ண முடியும். அதான் ஒட்டகத்தினுடைய அமைப்பு வேறு மாதிரி இருக்குது. அது நமக்கெல்லாம் வந்து 2, அதாவது பாதத்துக்கு ஒரு எலும்பு செட்டப்பு, முட்டு வரைக்கும் ஒரு செட்டப்பு, தொடை வரைக்கும் ஒரு செட்டப் இருக்கும். அந்த 2 மடிப்பு தான் ஆக்சுவலாக. தொட்டில் 3 மடிப்பு, கால் எடுத்துட்டோம்னா அந்த 2 மடிப்பு நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக ஒரு பார்ட்ஸ் இருக்கும். அதுதான் அல்லாஹ் சொல்கிறாரு, அஃபலா அந்த இங்கே ஒட்டகத்தை கவனித்து பாருங்கன்னு சொல்கிறார். அதனுடைய படைப்பு வித்தியாசமாக இருக்கும். அது பாலைவனத்தில் வாழ்வதற்கு ஏற்ப, இயங்குவதற்கு ஏற்ப அல்லாஹ் அதை படைச்சிருப்பார். அதுக்கு நிறைய மூக்கில் முடிகள் இருக்கும், மண்கள் உள்ளே போகாத அளவுக்கு. கண்களில் நிறைய முடி இருக்கும், தூசி படியாத அளவுக்கு, மண் உள்ளே போகாத அளவுக்கு தடுக்கக்கூடிய அளவில் இருக்கும். பாலைவனத்தில் தண்ணி கிடைக்காது, அதுக்கு தகுந்த மாதிரி ரூபனுங்கிற பகுதியில் தண்ணிகளை சேர்த்து வச்சுக்கிறது. கிடைக்கும்போது குடிச்சிங்கன்னா உடம்புல சேர்த்து வச்சுக்கிட்டு தாகத்துக்கு தகுந்த மாதிரி அதை எடுத்துக்கிறது. இப்படியெல்லாம் நம்மளாம் அப்படி செய்ய முடியுமா? 3 நாளைக்கு சேர்த்து சாப்பிட முடியாதுல்ல. நல்ல சாப்பாடு கிடைக்குது, அப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, நிறைய சாப்பிடுவோன்னா ஓரளவுக்கு தான் சாப்பிட முடியும். ஆசைப்பட்டால் கொஞ்சம் முட்டை சாப்பிடுவோம், வயிறு முட்டை சாப்பிட்டு கஷ்டப்படுவோம், அது விஷயம் வேறு. அதே சமயத்தில் நம்ம வந்து 2 நாளைக்கு தேவையான சாப்பாடு சாப்பிடலாம், செய்ய முடியும். அந்த செட்டப் நமக்கு இல்லை. ஆனால் அல்லாஹ் அப்படி அந்த விலங்கை படைச்சிருக்கிறார். இப்படி விலங்குகளில் பல விதமாக படைச்சிருக்கிறார். மாடுகள் வந்து கிடைக்கும் பொழுது வைக்கனையும் புள்ளியும் சாப்பிடும். அப்புறம் எப்போ ஆசைப்படும் தெரியுமா? வீட்டில் வந்து படுத்து ஆசைப்பட்டுருக்கோம். அதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த வித்தியாசம் இருக்குது இல்லை. இப்படியெல்லாம் வந்து அல்லாஹ் படைப்பாளராக இருக்கிறாரு, அவர் நினச்சதை செய்கிறாரு. அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவருங்கிறத காட்டுவதற்கு இப்படிலாம் நம்ம பார்க்குறோம். இப்போ விலங்குகள்னு சொன்னாலே அந்த ஆடுடைய மூஞ்சி வேறு மாதிரி இருக்குது, மாட்டோடைய முக அமைப்பு மூக்கு அமைப்பு வேறு மாதிரி இருக்குது இல்லையா. ஒரு சிங்கம் புலியை பார்த்து அது வேறு மாதிரி இருக்குது. பூனையை பார்க்குறோம், அதனுடைய அமைப்பு, அதனுடைய முடிகள், அதனுடைய தோள்கள் எப்படி இருக்குது. அதில் பலவிதமான படைப்பு இருக்குது. பூனைனா ஒரு ஜாதி இல்லை, நாட்டு பூனைங்கிறோம், காட்டு பூனைங்கிறோம், பொசு பொசுன்னு இருக்குது. சில நாய்களை பார்த்தா எப்படி சொல்கிறது, முழுமையான ஒரு முடியாக இருக்கும். அது கீழே படுத்து கிடந்துச்சுன்னா ஏதோ துணி கிடக்கிற மாதிரி தெரியும். அது என்னடா துணிதான் கையில் தட்டி பார்த்தாலும் ஏஞ்சி ஓடி போயிடும். அந்த மாதிரி ஜாதிகள்லாம் பார்க்குறோம்னா எப்படி விலங்குகளை படைச்சிருக்கிறாரு பாருங்க. அப்போ அதில் நாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் நமக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம், தெரியாது இனி ஏராளமாக படைப்பு இருக்குது. கழுதை, குதிரை, அதனுடைய பிறப்புகள் எப்படி இருக்குது, ஒவ்வொன்றும் எப்படி ஈணுது, எப்படி அதை வடிவமைச்சிருக்கிறாரு. மனிதர்களுக்கு எவ்வளோ உதவி தேவைப்படுது ஒரு பிறத்தாட்டும் பொழுது. அதுக்கு எதுவுமே இல்லையா, இயல்பாடு நடந்துன்னு இருக்குது. மனிதனுக்கு பிறத்தாட்டும் பொழுது தான் இது கஷ்டம், அப்படி இப்படின்னு ஆப்ரேஷன் அது இதுன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, சிசரின் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மாதிரி சிஸ்டம் மிருகங்களுக்கு இருக்குதா, இது கஷ்டம் இது வராதுன்னு சொல்லி? அந்த மாதிரி இல்லை. கோடான கோடி விலங்குகள் காட்டுகளில் வாழுது, அன்றாடம் பெருகிட்டு தான் இருக்குது. அது இயற்கையாக தான் பிறத்தாட்டுது. அப்படி தான் அதான் இயல்பாக இருக்குது. அட்வான்டேஜ் ஆக ஆக மனிதனுடைய விஷயங்கள் எளிமையாக்கப்படுது. இங்கே நாட்டில் வலி ரொம்ப இருக்குதா, அப்போ ஆப்ரேஷன் எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி நாமளே அதை சொல்லிடுறோம். கஷ்டப்படுறத, ஒரு மனைவி கஷ்டப்படுறத பார்த்தா கணவன் சொல்லிடுறோம், ஆப்ரேஷன் பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரிலாம் நடக்குது. இந்த மாதிரி நமக்கும் அந்த விலங்குகளுக்கும் வித்தியாசம் நான் சொல்ல வரேன். ஆக விலங்குகள் அப்படின்னு சொன்ன அன்றைக்கி நம்மளை மாதிரி ஒரு படைப்பாக இருக்குது. ஆனால் என்ன வித்தியாசம்னா அவைகளெல்லாம் ஒரு திருந்திவிட்ட ஆன்மாக்களாக இருக்குதுங்கிறத வச்சுருக்கோம். அது ஒரு வரலாறு இருக்குது. நம்ம தெரியும், மேலான கூட்டத்தில் ஒரு தர்க்கம் நடந்துச்சு. அந்த தர்க்கத்தில் நாம் எல்லாம் அமைதி காத்ததுனால ஒரு சோதனைக்கு நாமளும் ஜின்னும் இங்கே வந்திருக்கிறோம்.
மற்ற படைப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த விலங்குகளோ மற்ற பட்சிகளோ பூச்சிகளோ பாம்போ ஊறக்கூடியதோ சூரியனோ சந்திரனோ வானமோ இன்னும் ஏராளமான பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து படைப்புகளுமே அல்லாட்ட சரணடைந்து திருந்தி விட்ட ஒரு ஆன்மாக்களாக இருக்குது. அவங்க மீண்டும் சொர்க்கத்துக்கு என்ன செய்ய போகிறாங்க, போக போகிறாங்க. நம்ம இதெல்லாம் பார்த்து எவ்வளோ படைப்புக்கு மத்தியில் நாம் வாழ்கிறோம். கடவுளை மட்டும் வழிபட வேண்டுங்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். கடவுள் மட்டும்தான் கடவுளாக இருக்க தகுதியானவர் அப்படிங்கிறத பதில் சொல்லாமல் அமைதி காத்தான் இங்கே வந்திருக்கிறோம். ஆனால் இங்கே வந்து புரிஞ்சுக்கிடுறோம், இவ்வளோ பிரமாண்டம் படைச்சவர் தான் கடவுளாக இருக்க முடியும், அதை மாதிரி இன்னொருத்தனால் படைக்க முடியாது அப்படிங்கிற தீர்மானத்தில் மாறோம்ல. வந்து நாம் என்ன செய்யணும், கடவுளுக்கு சரணடைகிறது, அல்லாஹ்வுக்கு சரணடைஞ்சு அவரை மட்டும் வழிபடக்கூடிய மக்களாக இருந்தால் நாம் நிச்சயமாக என்ன செய்ய போகிறோம், மீட்டுக்கொள்ளப்படுவோம். அந்த அடிப்படையில் இங்கே அல்லாஹ் நமக்கு படைப்புகளை பற்றி சொல்கிறாரு. அதில் ஒன்று கால்நடைகள் ஆம் அப்படிங்கிறார். அப்போது இதனுடைய தொடக்கத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர். கடவுள் எத்தகையர்னு சொல்லி நாம் தொடர்ச்சியாக பார்க்குறோம். அல்லாஹ் மிகுந்த நம் மீது அருளும் கருணையும் உடையவராக இருக்கிறார். எவ்வளோ படிகள் நமக்குள் நடக்குது, எல்லாமே நாம் யோசனை பண்ணி செய்யக்கூடிய காரியமாக தெரில. நம்ம உடலே சில சமயங்களில் செயல்படுது. நம்மளை நம்ம ஒரு தடுக்கி கீழே விழும் பொழுது தடுமாறி பேலன்ஸ் பண்ணுறோமா, யார் நம்மளா? நம்ம இல்லை, நம்ம உடம்பு அது செய்யுது. அதை தட்டி கீழே விழும் பொழுது நம்ம கையை ஊன மாட்டோம், டக்குன்னு அடுத்த ஸ்டெப் வச்சு நம்ம உடம்பை பேலன்ஸ் பண்ணி விடும். அது என்ன செய்தது, நம்முடைய உடல் அது செய்தது. இதெல்லாம் எப்படி அல்லாஹ் நம்ம மீது செஞ்ச அருளாக இருக்குது. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறாரு, மலக்குகளை வச்சு பாதுகாக்கிறாரு நம்பிக்கையாளர்களை. நமக்கு அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு அடிபடக்கூடிய சமயத்தில் அடிபடாமல் இருந்துடும். எப்படி நடந்துச்சு, நம்மளே காப்பாற்றிட்டோமா? ஆனால் சில பேர் பேசுவான், நான் மட்டும் கொஞ்சம் உஷாராக இல்லைன்னா கீழே விழுந்துருப்போம் அப்படிமா. அதெல்லாம் வந்து பொய்யான பேச்சு, தவறான பேச்சு, தலக்கணமான பேச்சு. அதெல்லாம் கடவுள் தான் நம்மளை உதவி பண்ணி காப்பாற்றினார். அதை நம்ம நன்றியோடு வெளிப்படுத்துகிறோம், வெளியே சொல்லணும், அதுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். அதை விட்டுட்டு நான் மட்டும் கொஞ்சம் அசந்திருந்தால் என் கதை முடிஞ்சிருக்கும் அப்படின்லாம் பேசக்கூடிய மக்கள் மத்தியில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் அவங்களுக்கு நம்ம வித்தியாசம் இருக்குது. நம்ம எல்லாமே கடவுளை மூலாதாரமாக சொல்லுவோம். அவர் தான் நம்மளை மன்னிப்பார், அவர் தான் நமக்கு எல்லாம் தாராரு, அவர் தான் அருளாளராக இருக்கிறாரு, அவர் தான் நம்ம மீது கருணை பொழிகிறாரு, அவர் தான் நம்மளை காப்பாற்றுறாரு, அவர் தான் வழி நடத்துகிறார். எதுக்குமே நம்ம எது இல்லை, சக்தி இல்லை அப்படி பிரகடனப்படுத்துகிறோம். இது வந்து நம்முடைய அகந்தையை விட்டுட்டு சொல்லக்கூடிய வார்த்தைகள். நமக்குன்னு ஒரு அகந்தை தோண்டிகிட்டே இருக்கும், தோண்டும் போது தப்பாக நடப்போம், அது வேறு. ஆனால் அதையெல்லாம் முறியடித்து நம்ம ஒரு தோன்றும் போது தப்பாக சொன்ன வார்த்தை கூட தப்பு தானே ஒத்துக்கொள்ளணும், தெரியுமா? அப்போ அகந்தை இல்லாமல் இருக்குது. அந்த சமயத்தில் நம்ம அகந்தையை வந்து முழுமையாக இல்லாத போது தான் பக்தியோடு இருக்கும்போது நம்ம ஒத்துக்கொள்கிறோம். நம்ம செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு, நம்ம சொன்ன வாசம் எவ்வளோ பெரிய தப்பு, கடவுளுக்கு எதிரானது அப்படி ஒரு தீர்மானம் எப்போ வரோம், நம்முடைய அகந்தை முழுமையாக இல்லாத போது. ஆனால் அகந்தையோடு இருக்கும் பொழுது பெருமை இருக்கும், பீத்தல் இருக்கும், கர்வத்தை காட்டுவோம், நம்ம அலட்சியமாக மற்றவனை பார்ப்போம், தெரிஞ்ச வந்தால் திரும்பிக்கிடுறது. இதெல்லாம் எப்படி நடக்குது, நம்மக்கிட்ட அகந்த குடி கொண்டு இருக்குது. இதெல்லாம் போக்கணும்னா கடவுளை சார்ந்து இருக்கணும், கடவுளுக்கு பயந்து இருக்கணும். நமக்குன்னு இன்னொரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா நாம் அங்கே அடிபணியணும், கடவுளை நாம் போற்றணும். அவர் தான் எல்லா தூய்மையாளராக இருக்கிறாரு, அவர் தான் துதிப்பிக்குரியவராக இருக்கிறார். நாம் துதிப்பிக்குரிய இல்லைன்னு அர்த்தம். கடவுளை நாம் வந்து மிகப்பெரியவர் அப்படின்னா நாம் பெரியவர் இல்லை அப்படின்னு நம்ம வந்து அதை பிரகடனப்படுத்துறது. அந்த வார்த்தை அல்லாஹ் அக்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன அது, அவர் தான் பெரியவர். அப்போ நான் பெரியவன் இல்லைன்னு சொல்லிவிட்டு பெரியவமாக நடந்தால் என்ன அர்த்தம், அது போலி ஆகிடும். அதனால் அல்லாஹ்வை மெச்சக்கூடிய அந்த வார்த்தைகள், அவர் தான் துதிப்பிற்குரியவர் நம்ம சொல்கிறோம். சுபஹான் அல்லாஹ், அவர் துதிப்புக்குரியவராக இருக்கும் பொழுது என்னை யார் நம்மளை ஏன் துதிக்கணும்? மற்றவன் நம்ம நினச்சி பார்க்குற மாதிரி சில காரியம் செய்கிறோம்ல, சில விஷயத்தை செஞ்சுட்டு சொல்லி காட்டுவான் தெரியுமா. தான தர்மம் செய்வான், ஒரு சாமானை கொடுத்துட்டு வந்து இது நான் தான் கொடுத்தேன் அப்படிம்பான். இது எதுக்கு எதிர்பார்க்குறான், அவனை நினச்சி பார்க்கணும், அவன் பேரை உச்சரிக்கணும், அவனை துதிக்கி அடிக்கத்தான் அந்த வார்த்தையை சொல்கிறான். நீ கடவுளை துதிப்பிற்குரியவன்னு சொல்லிவிட்டு அப்போ இது மாதிரி நடந்துக்கிட்டால் என்ன அர்த்தம்? அது அப்படி ஒரு போலியான நபர் அப்படிங்கிறது வெளிப்படுது அந்த இடத்துல. அது மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் நமக்கு ஏராளமான அருளையும் கிருவியும் கொண்டு நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். எவ்வளோ சொகுசாக நம்ம இருக்கிறோம், எவ்வளோ நெருக்கடியான இடத்துல மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. நாம் ஒரு ஃப்ரீனஸ்ஸாக இருக்கிறோம், ஒரு மனிதனுடைய தொடர்போடு இருக்கிறோம். இதே காட்டில் வாழக்கூடிய ஒருத்தருக்கு இது மாதிரி கிடைக்குமா, வாய்ப்பு கிடைக்குமா? அவனுக்கு எப்படி திறமை இருக்கும், போர் அடிக்கும். இந்த நாட்டில் நம்ம வாழ்கிறோம், நேரம் போகிறது தெரியல, காலம் போகிறது தெரியல. நிபந்தனை தேதி ஒன்று பிறந்த மாதிரி இருக்குது, மறு மாதம் வந்துடுது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்கலாம். என்ன காரணம், நம்முடைய தொடர்புகள் அப்படி இருக்குது, கனெக்ஷன் நிறைய, நமக்கு பொழுதுபோக்கு இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது. இதெல்லாம் அடுத்து செய்யும் பொழுது என்ன, நேரங்கள் வந்து வேகமாக போகுது. இதே காட்டில் ஒருத்த கடந்தான்னா என்ன இருக்கும், அவனுக்கு எந்த விதமான சாதனமும் இருக்காது. காட்டில் கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அவன் வாழ்கிறான் அப்படின்னா அவனுடைய நேரம் எப்படி இருக்கும், எவ்வளோ ஒரு சிறை ஜெயிலுமா இருக்குது தெரியுமா. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கற்பனையில் பார்க்கணும். பார்த்தா தான் அல்லாஹ் நமக்கு எவ்வளோ கிருபை செஞ்சுருக்காங்கிறது புரியும் நமக்கு.
இந்த நகரத்தில் வாழக்கூடிய மக்களை விட கிராமத்தில் வாழக்கூடிய மக்கள் இன்னும் கஷ்டம் இருக்குதே. அதையே நைட்டு அடுத்து 8 மணி சாப்பிட்டு படுத்துடுறான். அதுக்கு அடுத்தவனுக்கு வேறு வேலை கிடையாது, பொழுதுபோக்கு கிடையாது. இப்போ அப்படி இல்லை. அது இப்போ எங்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி வந்துருச்சு அந்த இடமெல்லாம் டெலிகம்யூனிகேஷன் வந்துருச்சு. ஸோ அந்த ஊரில் இதே மாதிரி தான், சிட்டி மாதிரி தான். இங்கே தெரியக்கூடிய படங்கள் அங்கேயும் தெரியுது, அவன் அதை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். ஸோ மாறி இருக்குது. இன்னும் இந்த எலக்ட்ரிசிட்டி வராத கிராமங்களில் என்னவாக இருக்குதுன்னா இந்த மாதிரி அட்வான்டேஜ் இல்லாமல் அவங்களுடைய நேரம் காலம் பொழுது எல்லாமே வெவ்வேறு மாதிரி செட்டப் அமைச்சு வச்சுருக்காங்க. ஆனால் அதோடு நம்ம கம்பேர் பண்ணும்போது நாம் எவ்வளோ சொகுசாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்க்கணும். நினச்சா என்ன வேணும் பொருள் வாங்கலாம், எங்கே போகணும் புக் பண்ணால் போயிடலாம், எவ்வளோ சகாயமாக வேணும் காரில் வேணுமா 4 பேர் தான் கார் புக் பண்ணலாம், ஒரு ஆள் தான் ஒரு ரேபிட்டோவில் ஒரு 2 வீலரில் போட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கேருந்து ஒரு மெட்ரோக்கு போகணும், மெட்ரோலேருந்து அங்கே பாரிஸ் போகணும் அப்படின்னா நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிடுறோம். இங்கேருந்து ஒரு 30 ரூபா, அங்கேருந்து ஒரு 40 ரூபா, 70 ரூபா அந்த இடம் போய் சேர்ந்துருந்தோம். ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் சேர்ந்துடுறோம். அதே நம்ம ரோடு பஸ்ஸில் போகிறதா இருந்தால் 1.5 மணி நேரம் ஆகும் அந்த இடத்த அடைவதற்கு. அப்போ கால நேரத்தை சுருக்கி நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாரு. இது என்னது இதெல்லாம்? அல்லாஹ்வுடைய அருள், அவர் நம்ம மீது பொழிந்த கிருபை அப்படின்னு நம்ம அறிஞ்சிக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். ஆக நமக்கு அல்லாஹ் நம்ம மீது மாபெரும் அருளும் கிருபை உடையவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிகிறோம். அந்த அறிந்தால் மட்டும் போதாது, அதுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏன் அதை நம்ம பிரகடனப்படுத்துகிறோம்னா நன்றி செலுத்துகிறோமா, நம்ம கடவுளை நினச்சிட்டே இருக்கிறது தான் நன்றி செலுத்துறது. எந்த அளவுக்கு நம்ம செய்கிறோம்? ரொம்ப சொற்பமாக செய்கிறோம், ரொம்ப சொற்பமாக செய்கிறோம். அந்த சொற்பத்தை நம்ம தாண்டி தொடர்ச்சியாக இந்த மாதிரி பேசும்போது நமக்கு என்ன ஆவேசம் வருது. அது ஸோ எவ்வளோ நமக்கு அல்ல நமக்கு கிருபை செஞ்சுருக்கிறார். நம்ம பேசாத போது அது அப்படியே லோ பேட்டரி மாதிரி மைனஸ் ஆகிடுது, கஷ்டம். ஆக நமக்கு அல்லாஹ் இன்னும் அவருடைய அருளையும் கிருபையும் சொல்கிறதா இருந்தால் நிறைய பேசிட்டே இருக்கலாம். நேரம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நம்ம அடுத்த குத்துபாவிலையும் 2வது அமர்வில் இந்த முதல் வசனத்தை பார்ப்போம். தூபு இலல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பெறுகின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இடையில் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் துதிப்பிற்குரியவராகவும் சாட்சியாளராகவும் மிகவும் உண்மையாளராகவும் நமக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய பெரும் சக்தியானவராகவும் ஒப்பிட முடியாத நம்முடைய ஒரே இரட்சகராகவும் இருக்கின்றார். அத்தகைய எஜமானரை, அந்த ஒருவரை, புகழுக்குரியவரை, அரசரை, அதிபதியை, புனிதமானவரை, அமைதிறைந்தவரை, மிகவும் உண்மையாளரை, காப்பவரை, ஜீவித்திருப்பவரை, நிலைத்திருப்பவரை, மன்னிக்கக்கூடிய அந்த ஒருவரை இங்கே நாம் அவரை மட்டும் கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்காக, அவரை நினைத்து அவரை துதிப்பதற்காக, அவர் புகழ் பாடுவதற்காக, அவருடைய சட்டத்திட்டங்களை அவருடைய வேதத்திலிருந்து தெரிந்து கொள்வதற்காக இந்த ஜும்மாவுடைய 2வது அமர்வில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆனிலிருந்து நாம் சூரா 6 அல் அன்ஆம் கால்நடைகள் அப்படிங்கிற தலைப்பில் பிஸ்மியை தொடர்ந்து முதல் வசனம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வானங்கள் மற்றும் பூமியை படைத்தவரும் மேலும் கார் இருளையும் ஒளியையும் உண்டாக்கியவருமான கடவுளுக்கே புகழ்ச்சி உரியது. இருப்பினும் தங்கள் இரட்சகரின் மீது நம்பிக்கை கொள்ள மறுப்பவர்கள் விலகிச் செல்வதை தொடர்கின்றனர் அப்படின்னு சொல்லி அல்லாங்க அவருடைய படைப்பை பற்றியும் அந்த படைப்பினுடைய பிரம்மாண்டத்தை பற்றியும் அதிலிருந்து நாம் அனுபவிக்கக்கூடிய பலன்களை பற்றியும் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இங்கே முதல்ல அல்லாஹ் சொல்லும்போது எப்பவுமே ரப்பி சமாவாத்தி வல்லர் அப்படின்ட்டு அந்த வசனம் நிறைய வரும். ரப்பி வானங்கள் மற்றும் பூமி அப்படிங்கிறார். நம்ம வானம் பூமிங்கிறது நம்மளோட தொடர்புள்ள ஒன்று, அன்றாடம் பார்க்குறோம். நம்ம வெளியில் கிளம்பிட்டாலே அந்த வானம் என்ற கூரைக்கு தான் நம்ம இருக்கிறோம். ஒரு பில்டிங்கில் இருக்கும்போது, இந்த கட்டிடத்தில் இருக்கும்போது இதான் நம்ம கூரை இல்லையா? வீட்டை விட்டு வெளியே போயிட்டா நம்முடைய கூரை அது அந்த வானம், அதான் நம்ம கூரையாக இருக்குது. வானம் வந்து அறியாத எவனும் இருக்க மாட்டான். வானத்துலேருந்து நம்ம நிறைய பலன்கள் பெறுறோம். அங்கேருந்து அந்த அது வழியாக தான் வானத்தில் சூரிய ஒளி நம்ம கிடைக்கிது, நம்ம ஏராளமான பயன்களை அதில் அடையிறோம். மழை பொழியுது, நம்முடைய உணவுக்கான எல்லா ஆதாரமும் தண்ணியில் எல்லாம் வச்சுருக்கிறாரு. அந்த தண்ணியையும் மணலையும் கலந்து தான் இந்த சத்துக்களை மாறி நமக்கு உணவுகளாக மாறுது, நம்ம அறிஞ்சு வச்சுருக்கிறோம். இது மாதிரி நமக்கு இந்த வானத்தோடு நமக்கு தொடர்பு இருக்குது. அதே சமயம் வாழக்கூடிய இந்த பூமி அடுத்து சொல்கிறார், வானத்தையும் பூமியையும் படுத்தி சொல்கிறாரு. பூமியோடு நாம் ஒன்றி வாழ்கிறோம். பூமியில் வாழ்கிறோம்னா நம்ம அது ஈர்ப்பு சக்தி வச்சுருக்கிறாரு, அது வாழ்வதற்கு ஏற்படாமல் வடிவமைத்திருக்கிறோம்னு சொல்கிறாரு. அவர் வடிவமைக்கணும்னு சொன்னால் இதே எவ்வளோ கிரகங்கள் இருக்குல்ல, இதில் நிலவு இருக்குது, அங்கே போய் மனிதன் பார்க்க தானே செய்கிறான். இங்கேருந்து போகிறான், போய் இறங்குறான், அதுக்கு தகுந்த உடுப்பு போட்டிருக்கிறான். அங்கே போய் நடந்து பார்த்தோன்னா அப்படி சும்மா காற்றுல மிதக்கிற மாதிரி தான் பண்ணுறானே தவிர அவனால் நிற்க முடியல. அந்த இடத்துல நிற்கிறான், அசைவு பேலன்ஸ்லாம் பண்ண முடியல.
அப்படி தான் அங்கே பார்க்குறோம். ஏன்னா அங்கே வந்து என்ன இல்லை, ஈர்ப்பு சக்தி இல்லை அப்படிங்கிறது நல்லா காட்டுறார். மனிதர்கள் வாழ்வதற்கேற்ப அமைச்சது எது? இந்த பூமி. இப்படி இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு சக்தியை படைச்சி ஒரு படைத்த ரட்சகருக்கு அவரை பற்றி இங்கே சொல்லும்போது அவர் தான் படைச்சு அவர் தான் புகழுக்குரியன்னு சொல்கிறார். இது மனிதன் அதுக்கு தகுதி இல்லைல்ல, நம்ம அதை பேசுவோம் அதை பற்றி. அப்போ வானங்கள் மற்றும் பூமியின் படைத்தவருங்கிறார். அல்ல தான் இதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பூமிக்கு உள்ளே நிறைய படைச்சிருக்கிறாரு. இந்த பிரபஞ்சத்தின்னு சொல்லக்கூடிய இந்த வானத்துக்கு கீழே ஏகப்பட்ட படைப்புகள் படைச்சிருக்கிறார். ஒவ்வொன்றும் மிக பெரியதாக இருக்குது, நம்முடைய அறிவுக்கு கொள்ளாத அளவுக்கு விரிஞ்சி போயிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட படைப்புகளை படைத்தவராக இருக்கிறாரு. அவர் மிக பிரம்மாண்டமானவர். அந்த படைப்பாளர் மேலும் இன்னும் என்ன படைச்சிருக்கிறாரு? காரிருள்னு சொல்கிறார். கடுமையான இருட்டு, காரிருள் மற்றும் ஒளி அப்படிங்கிறார். நமக்கு ஒளி தான் இப்போ பார்க்குறோம். ஒளி இருந்தால் நம்ம பார்க்குறோம். இன்னும் லைட்டிங் வித்தியாசமாக இருந்தால் நல்ல பளிச்சுன்னு தெரியும். இந்த குரானை பார்க்கும்போது நமக்கு ஓரளவுக்கு லைட்டில் படிக்க முடியுது. இன்னும் பளிச்சுன்னு போட்டால் அந்த பார்வையோட ஸ்டெயின்மெண்ட் அவசியம் அப்படின்னு தெளிவாக தெரியும் இல்லையா? சாதாரண கண்ணில் பார்க்குறதுக்கு கண்ணாடி போட்டு பார்க்குற வித்தியாசம் இருக்குதா இல்லையா? அது மாதிரி ஒரு ஒளி அடித்து அந்த வசனத்தை பார்த்தோம்னா இன்னும் பளிச்சுன்னு இருக்கும். சந்தேகம் இல்லாமல் படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த ஒளியை தகுந்த மாதிரி தான் நிறைய பிரச்சனை இருக்குது ஒளிக்கு. நம்ம பார்க்குற 10 வாட்ஸுங்கிறோம், 20 வாட்ஸுங்கிறோம், 40 வாட்ஸ் டியூப் லைட்டுன்னு சொல்கிறோம், அதான் 50 வாட்ஸ் பெரிய லைட்டு சொல்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒளி கிடைக்குதா இல்லையா? அந்த வித்தியாசம் இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒளியை அவர் படைச்சிருக்கிறார். அல்லா தான் அதை படைச்சிருக்கிறார். அதே சமயம் காரிருள்னு சொல்கிறாருன்னா கடுமையான இருள். இருள் சாதாரண ரூம் லைட்டில் போட்ட ரூம் இல்லாத ரூம் இருக்குது, அது இருள். அங்கே லைட்டை போட்டால் தான் ஒரு சாமான் எடுக்க முடியும். லைட் இல்லைனா ஒன்றும் கஷ்டம், எடுக்க முடியாது, பார்த்து எடுக்க முடியாது. பழக்கப்பட்ட சாமான் எடுத்துடலாம். இந்த இடத்துல இந்த பொருள் இருக்குது அப்படின்னு தடையை பார்த்து எடுத்துருவோம். இங்கே தான் நம்ம வைப்போம், கத்தியா இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துருவோம். ஆனால் நமக்கு பழக்கப்பட்ட இடமா இருந்தால் ஒரு வெளிச்சம் நமக்கு தேவைப்படும். அப்போ இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் அது என்ன சொல்லுவோம் நம்ம? அது இருட்டு ரூமு. காரிருள்னா என்னது? இருட்டுக்கு மேலே இருட்டு, கடுமையான இருட்டு. அது ரூமை கூட நம்ம சொல்ல முடியாது. எவ்வளோ தான் நம்ம முழு சுவரையும் போட்டு பூசி கதவே இல்லாமல் இருந்தால் தான் அது முழு இருட்டு பார்க்க முடியும். கதவை வச்சு செஞ்சோம்னா அங்கேயும் கொஞ்சம் கேப்பில் என்ன செய்யும், வெளிச்சம் நமக்கு தெரியும். அது மாதிரி அல்ல காரில் எதை சொல்கிறாருன்னா கடலில் சொல்லுவார். இருளுக்கு மேலே இருள் சொல்லுவார். நம்ம ஆழத்தில் போய் கடலை போய் கிளம்ப இப்போ கையை பார்க்குறோம், நம்ம வெண்மையாக தெரியுது. கொஞ்சம் இருட்டில் பார்த்தா வெண்மையாக தெரியுமானா தெரியும், ரூமில் தெரியும். அந்த தண்ணிக்குள்ளே போய் பார்த்தோம்னா சூரிய ஒளி படுற வரைக்கும் பார்க்க முடியும். அதை ஊடு இன்னும் தாண்டி உள்ளே கீழே போயிட்டோம்னா இருட்டுக்கு மேலே இருட்டு, அங்கே ஒன்றும் நம்ம கையே நம்மளால் பார்க்க முடியாது. அதான் காரிருள். அப்போ அதை படைத்தது யார் அப்படின்னு சொல்கிறார். நமக்கு ஒளியையும் காரிருளையும் படைத்தவர். இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்கிறார்? அதை அல்லாஹ்வுடைய தன்மையை தெரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் படைப்பாக இருக்குது, எவ்வளோ பிரம்மாண்டமானவராக இருக்கிறாரு, எப்படிலாம் படைச்சிருக்கிறாரு. இது எவ்வளோ வித்தியாசமான விஷயம். ஒளியையும் இருளையும் எதிலேருந்து படைத்தான்னு சொல்ல முடியுமா? ரெண்டுமே ஒரு பக்கம் தான் நான் பார்க்குறோம். இங்கே பார்க்குறோம் பிரைட்டாக இருக்குது, அங்கே பார்க்குறோம் இருட்டாக இருக்குது. அது படைப்பு தானே. அதை பற்றி நமக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? அதை யோசித்து பார்க்குறோமா? அதை ஒவ்வொரு படைப்புக்கும் மூலம் இருக்குல்ல. நம்ம ஒரு ரேடியோ படிக்கிறான்னா அதுக்கு காந்த சக்தியை வச்சு அது நமக்கு ஒளிபெருக்கி மூலமாக வருது அப்படின்னு நம்ம புரிகிறோம். பறவையை பார்த்தான் வானூர்தி ஃப்ளைட்டை விமானத்தை கண்டு போட்டுச்சான்னு சொல்கிறாங்கல்ல. பறவையை கண்டான் விமானம் படைத்தாங்கிறான். பறவை எப்படி பறக்குது, அவருடைய உடம்பு வெயிட் என்ன, இறக்கை ஏன் விரித்து பேலன்ஸ் பண்ணுது, இதெல்லாம் பார்த்தா அந்த விமானத்தை படைக்கிறான். மனிதனுக்கு அப்படி தேவைப்படுது. ஒரு படைப்பை வச்சு இன்னொரு படைப்பு படைக்கிறான். எல்லாத்துக்குமே மூளை இருக்கும். மனிதன் படைக்கக்கூடிய எந்த ஒன்றுக்குமே மூளை இல்லாமலே கிடையாது. நீ எதை யோசித்தாலும் அதுக்கு ஒரு மூளை இருக்கும். அதுக்கு அப்படி ஏராளமான படைப்புகளை அல்லாஹ் நமக்கு படைச்சிருக்கிறாரு. ஆனால் அவருடைய படைப்பு நம்ம அப்படி என்ன வித்தியாசம்னா, நாம் ஒன்றை பார்த்து ஒன்று கள்ளக்காப்பி அடிப்போம், இது இப்படி செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் இல்லாமல் இருந்து செய்யக்கூடிய இருப்பார். எதுவுமே இருக்காது. அது எப்படி உருவாச்சு நம்ம சொல்ல முடியாது. நாம் ஒரு பொம்மை உருவாக்குறோம்னா அது பிளாஸ்டிக்கில் செஞ்சுருவோம் அல்லது மண்ணில் செய்வோம். அதுக்கு மூலப்பொருள் இருக்கும். கடவுள் செஞ்ச படைப்புக்கு மூலப்பொருள் எங்கே இருக்குது? இந்த ஒளி இருக்குது, ஒளிக்கு மூலப்பொருள் இருக்கா? இருட்டு இருக்குன்னா அந்த இருட்டுக்கு மூலப்பொருள் இருக்கா? மண் இருக்குன்னா மண்ணுக்கு மூலப்பொருள் இருக்கா? ஏதுன்னு சொல்ல முடியுமா? தண்ணி இருக்குதுன்னா தண்ணிக்கு மூலப்பொருள் சொல்ல முடியுமா? தண்ணி தான் பார்க்குறோம் நம்ம, அதுக்கு மூலப்பொருள் என்ன? இப்படியெல்லாம். அப்போ இன்னொன்று சொல்லணும், ஏதோ ஒரு சயின்ஸ் சொல்கிறாங்க, இது 2 சேர்த்து தண்ணி வருங்கிறாங்க. சரி, எதை சேர்த்தா தண்ணி வரும்னு சொல்கிறீங்களோ, என்னமோ ஹச்டிஓவோ என்னமோ சொல்கிறாங்க. அது அப்போ அந்த ஹச்டிஓ அதுக்கு மூலம் இருக்கா? அதுக்கு மூலம் இல்லை. ஏதோ ஒன்று வந்திருந்தாலும் மூலமாக ஒன்று இருக்குது இல்லை. அவர் அப்படிப்பட்ட படைப்பாளர், வானம் பூமியின் படைப்பாளர், வானம் மற்றும் பூமியை படைத்தவர், மேலும் காரிருளையும் ஒளியையும் உண்டாக்கியவருமான கடவுளுக்கே புகழ்ச்சி உரியது. இந்த மாதிரி படைப்பாளர் தான் புகழை தவிர எதையும் படைக்காத நமக்கு என்ன இல்லை, நமக்கு புகழ் இல்லை. ஆனால் நம்ம என்ன புகழுக்கு அலைகிறோம்.
நம்மளை ஒருத்தன் வந்து பாராட்டணும், நம்மளை ஒருத்தன் விஐபி, நம்ம வந்து ஒரு சமுதாயத்தில் விஐபியாக இருக்கணும், நம்ம ஒரு பிரமுகராக இருக்கணும், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், நம்மளை அடையாளம் பார்க்கணும், எங்கே போய் இறங்கினாலும் நம்மளை அடையாளம் காணணும், அப்படிலாம் மனுஷன் நினைக்கிறாங்களே. இதெல்லாம் வந்து தேவையில்லாத குப்பை. இதெல்லாம் நம்ம அங்கே பிரபலியமாக இருந்தாலே அங்கே ரொம்ப கஷ்டப்படுவோம். அது ஒரு வசனமே சொல்கிறார்ல, இந்த உலகத்தில் எவ்வளோ பிரபலியமாக இருந்த அப்படின்னு சொல்லி அவனுக்கு தலையில் ஊற்றப்படுங்கிறார் நரகத்தில். ஏன் அவன் பிரபலியமாக அவன் புகழ்ச்சி ஆசைப்பட்டு அந்த மாதிரி வந்திருக்கான். அவன் விரும்பியிருப்பான், அந்த புகழை விரும்பியிருப்பான். ஆனால் புகழ் யாருக்கு உரியதுன்னா கடவுளுக்கு. எந்த மாதிரி கடவுள்? இதெல்லாம் படைச்ச கடவுள். உன்னால் செய்ய முடியுமா? ஒரு துரும்பியாவது செய்ய முடியுமா உன்னால்? மனிதனால்? அவர் பிரம்மாண்டமான வானத்தை படைச்சிருக்கிறார், நீ ஒரு துரும்பை செய்ய பார்ப்போம், முடியாதுல்ல. இது முடியலாம், அப்புறம் ஏன் புகழ் நீ ஆசைப்படுற? எவ்வளோ அநீதமானது இது, அந்த புகழுக்கும் பெருமைக்கும் பீத்தலுக்கும் ஆசைப்படுறது. அதனால் வந்து புகழ்ச்சி யாருக்கு அப்படின்னா, வானம் மற்றும் பூமியை படைத்தவர், கார் இருளையும் ஒளியையும் படைத்து உண்டாக்கியவர் தான் கடவுள், அவருக்கே புகழ்ச்சி உரியது. இருப்பினும் தங்கள் இரட்சகர் மீது நம்பிக்கை கொள்ள மறுப்பவர்கள் விலகிச் செல்வதை தொடர்கின்றனர். இவ்வளோ பிரம்மாண்டமாக கண்ணுக்கு முன்னால் உணரக்கூடிய வகையில் அல்லாஹ் படைச்சிருந்தாலும் அந்த இரட்சகர் மீது நம்பிக்கை கொள்ள மறுக்கிறாங்க. நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறான், அந்த சக்தி தான் கடவுள் அப்படிங்கிறத அவன் என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளலை. அதை மறுக்கக்கூடிய மனிதன் மனிதனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவன் தொடர்ச்சியாக என்ன செய்கிறான்னா, விலகி செல்வதை தொடர்கின்றனருங்கிறான், கண்டிப்பாக பண்ணிட்டே இருக்கிறான். ஏதோ இன்றைக்கி ஒரு சந்தேகத்தில் இருந்தால் அதை பார்க்குறோம், நாளைக்கு ஈமாங்கொண்டா அப்படின்னா விஷயம் வேறு, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுவான். இவனை பொறுத்த வரைக்கும் விலகி ஆள் சொல்கிறார், தொடர்கின்றனுங்கிறார். மேற்கொண்டு நம்பிக்கையற்ற அவன் போயிட்டே இருக்கான். நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் அந்த நம்பிக்கையில் தொடர்றான், இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு. நம்ம எவ்வளோ குரான் நம்ம கற்றுருக்குறோம், பார்க்குறோம். இன்றைக்கி 110 அத்தியாயம் சொல்கிறோம், அந்த வசந்த வரிசையாக சொல்லுன்னா நம்ம சொல்லிடுவோம். அல் ஃபாத்திஹா, பக்ரா, ஆல இம்ரான், அன்னிசா, அல் மாயிதா, அல் அன்னாம் வரிசையாக நம்மளால் சொல்ல முடியுது. இது மாதிரி நமக்கு வந்து இன்னும் அதில் பரிச்சயப்படணுங்கிறத நம்ம போனோட பேசணும். அந்த விஷயத்தை இடப்பட்டதை கேட்கணும். 15, 25, 35, 45 அது என்ன சொல்லு அப்படின்னா நம்ம சொல்லி தரணும். 5 மாயிதா, 15 ஹிஜ்ரு, 25 ஃபுர்கானு, 35 ஃபாத்திரு அப்படின்னு நமக்கு மலமலம் சொல்ல தெரியணும். அதில் எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்போ இப்படி நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்போது நம்பிக்கை என்ன ஆகுது, நமக்கு பலப்படுது, கூடுது. நம்ம அதில் தொடர்றோம், நம்பிக்கையில் தொடர்றோம். நம்பிக்கைகளை பொறுத்த வரைக்கும், இவனை பொறுத்த வரைக்கும் எதில் தொடர்றேன்னா நம்ம மறுப்பதை தொடர்கிறான் அப்படிங்கிற நல்லா சொல்கிறார் நமக்கு. எப்படி சொல்கிறாரு? இருப்பினும் தங்கள் இரட்சகர் மீது நம்பிக்கை கொள்ள மறுப்பவர்கள் விலகிச் செல்வதை தொடர்கின்றனர் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை முடிக்கிறாரு. ஆக நமக்கு அல்லாஹ்வுடைய வல்லமை ஒவ்வொரு வார்த்தைகள்லையும் நம்முடைய அறிவின் மூலம், சிந்தனையின் மூலமாக நமக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாரு. நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை ஆழ்ந்து நம்ம அறிஞ்சிருக்கிறோமோ, சிந்திக்கிறோமோ, அந்த சிந்திச்சதை நினைவில் வச்சு நம்மளை அல்லாஹ் வழிநடத்துவதற்கு அல்லாஹ் நமக்கு அருளும் கிருபையும் செய்வாராங்கன்னு சொல்லி இந்த ஜும்மாவை இறை செய்வோம். வார்த்தையின் பூரணித்தும் அல்லாஹ்வுக்கே. மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ், ஹக்கீமுஸ்ஸலாம்.